தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் எது அப்படின்னு கேட்டால் நாம் எல்லாருமே டக்குன்னு தஞ்சாவூர் அப்படின்னு பதில் சொல்லிடுவோம். தமிழகத்தினுடைய கேழ்வரகு களஞ்சியம் எது அப்படின்னு கேட்டால் யோசிப்போம். தருமபுரி கிருஷ்ணகிரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் தமிழகத்தின் கேழ்வரகு களஞ்சியம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒசூர், தேன்கனிக்கோட்டை, தளி பகுதிகளை சொல்லலாம். சரி, இந்த கேழ்வரகனுடைய பூர்வீகம் வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்போ இருக்கிறது கிருஷ்ணகிரிக்கு அருகில் உள்ள பயணப்பள்ளி அப்படிங்கக்கூடிய இடத்துல. இதை பையம்பள்ளி அப்படின்னும் ஒரு காலத்தில் அழைச்சிருக்காங்க. இந்த இடத்திற்கும் கேழ்வரகுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்தியாவின் மிக தொன்மையான கேழ்வரகு கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களில் இந்த பயணப்பள்ளியும் ஒன்று. கிமு 1390 சேர்ந்த கேழ்வரகு படிமங்கள் இந்த பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் புதிய கற்கால மனிதர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்ததாகவும் தொல்லியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இதற்கு முந்தைய காலகட்டத்தில், அதாவது கிமு 1800 சேர்ந்த கேழ்வரகு படிமங்கள் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள கட்ச் மாவட்டத்தில் சுர்கோடடா அப்படிங்கக்கூடிய இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுர்கோடடா சிந்து சமவெளி நாகரிகம் பரவிய இடங்களில் ஒன்று. சரி, இந்த கேழ்வரகினுடைய பூர்வீகம் எது? கேழ்வரகு மிகவும் பழமையான தானிய பயிர். இதன் வரலாறு சுமார் 5000 வருடத்திற்கும் மேற்பட்டது பழமை வாய்ந்தது. கேழ்வரகின் பூர்வீகமாக சொல்லப்படுவது கிழக்கு ஆப்பிரிக்காவின் உயர்ந்த மலைப்பகுதிகள் தான். குறிப்பிட்டு சொன்னால் எத்தியோப்பியா மற்றும் உகண்டாவின் மேட்டு நிலங்கள். இங்கெல்லாம் கிமு 2000 முன்பே கேழ்வரகு விளைவிக்கப்பட்டதற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. ஆப்பிரிக்காவிலிருந்து தான் இந்திய துணைக்கண்டத்திற்கு கேழ்வரகு வந்திருக்கணும். இந்த கேழ்வரகு இறக்குமதியானது கிமு 2000 கிமு 1500 இடைப்பட்ட காலத்தில் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது ஆய்வாளர்களுடைய நம்பிக்கை. வட கர்நாடகாவில் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள ஹல்லூர் என்ற பகுதியில் கிமு 2300 சேர்ந்த பழமையான கேழ்வரகு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இங்க காட்டு பகுதிகளில் கேழ்வரகு விளைஞ்சதற்கும் வயல் பகுதிகளில் பயிரிடப்பட்டதற்குமான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. கர்நாடக பகுதிகளில் இருந்துதான் இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு கேழ்வரகு பரவி இருக்குதா. என்னோட இருக்கிறது அரச்சலூரை சேர்ந்த செல்லம்மா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். எங்களுக்காக நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? களி செய்யறேன். என்ன களி? ராகி களி. ராகி களி செஞ்சு காமிக்க போறீங்க? செஞ்சு காமிக்க போறேன். ராகி களிக்கு தொட்டு சாப்பிட என்ன நல்லா இருக்கும்? கீரை வேணும். கீரை கடைஞ்சி சாப்பிடலாம். நிலக்கடலை சட்னி ஆட்டி சாப்பிடலாம். சூப்பர். தக்காளி குழம்பு வச்சு சாப்பிடலாம். இது நல்லா தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்காக ராகி களி நீங்க செய்யலாமா? செய்யலாம். இப்போ ராகி களிக்கு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சிருக்கோம். இப்போ இதுல என்ன போட போறீங்க? பூர்ணம் போட போகணும். சாதம், அரிசி சாதம். அரிசி சாதம் போடுங்க பாப்போம். இப்போ இது கொதிச்சு வரணுமா? ஆமா, கொஞ்சம் கொதிக்கும். அப்புறம் ராகிமா போட்டு கலருவோம். சரி. வரகு இது ஒரு சிறுதானிய வகை பயிர். இது வெள்ளை நிறம் கொண்டது. கேழ் வரகு சிவந்த நிறம் கொண்டது. கேழ் அப்படின்னா தமிழ்ல நிறம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் உண்டு. நிறம் கொண்ட வரகு அப்படிங்கக்கூடிய பொருள்ல தான் கேழ் வரகு அப்படிங்கக்கூடிய வார்த்தையானது உண்டாயிருக்கு. விளைந்து நிற்கும் ராகி கதிர்கள் மனிதனின் கை விரல்கள் போல இருப்பதனால இதை ஆங்கிலத்துல ஃபிங்கர் மில்லட் அப்படிங்கக்கூடிய பெயர்லையும் அழைக்கிறாங்க. கேழ்வரகுக்கு ராகி அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது? விளைஞ்ச கேழ்வரகு கதிர் காற்றுல அசைந்து ஆடுறதை பார்த்த யாரோ ஒருவர் அதற்கு நடனமாடும் தானியம் அப்படின்னு அழகான ஒரு பெயரை வச்சிருக்காங்க. அதற்கான சமஸ்கிருத வார்த்தை நர்த்தகொண்டகா, மராத்தியில நச்சினி அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்குமான பொருள் நடனமாடுபவள். தவிர ரஜிகா என்ற சமஸ்கிருத பெயரும் இந்த கேழ்வரகுக்கு உண்டு. இதனுடைய பொருள் சிவந்த தானியம். இந்த ரஜிகா என்ற வார்த்தை தான் பேச்சு வழக்கில் ராகியாக மாறியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஆப்பிரிக்காவின் ஆதிகால பண்டு மொழிகள்ல இந்த தானியத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை திகி. இந்த வார்த்தையும் கூட
ராகியின் மூல வார்த்தையாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இப்ப நம்மளுக்கு ராகிமா போட்டு களி கிளறணும். கிளறலாமா? கிளறலாம். தண்ணி கொதிச்சிருச்சா? கொதிச்சுக்கிட்டு என்ன? ஓகே, தண்ணி இறக்கிறேன். கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போறீங்க தண்ணியை? ஆமாம், எடுத்து வைங்க பாப்போம். கொஞ்சம் தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆமாம். இப்போ நம்ம ராகி மாவை இதில் போட போகிறோம் இல்லையா? போட போகிறோம். போடுங்க. போடுறோம் பாரு மாவை எவ்வளவுன்னு. இதுக்கு பேர் என்னது? துடுப்பு. 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 ஓகே, இதை வச்சு தான் கிண்ட போறீங்க? ஆமாம். கிண்டலாமா? கிண்டலாம். மாவு தெரியா இருக்கு மினி கிளறணும். சரி. எவ்வளவு வருஷமா நீங்க இந்த களி கிண்டுறீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்சா போட்டு எங்கள் வேலை காய்கிட்டே இருக்கிறோம். முன்னாடி தினமும் செஞ்சு சாப்பிடுவீங்க? ரெண்டும் இதுதே. ஒரு வேலைக்கு தான் அரிசி, 2 வேலைக்கு இதுதே. இதுதான் சத்து உடம்புக்கு. ஆமாம் ஆமாம். நம்மளுக்கு ரெடி, இறக்கிடலாம். ரெடி ரெடி. நம்ம களியை எடுத்து இலையில வைக்கலாமா? நான் சாப்பிட்றதுக்கு எடுங்க பாப்போம். சுட சுட நமக்கு ராகி களி ரெடி. இந்த ராகி களிக்கு தொட்டுக்கிறதுக்காக நிலக்கடலை சட்னி, இந்த பக்கத்துல வந்து கீரை ரெண்டும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ டேஸ்ட் பார்க்க போறேன். வாவ், முழுங்க வேண்டியது தானே போயிடும். அப்படியே உள்ள அல்வா மாதிரி போகுது. ராகி களி கலக்கல். நம்ம தமிழகத்துல சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கிராமப்புறங்கள்லையும் சரி சிறு நகரங்கள்லையும் சரி முக்கியமான உணவுப் பொருளாக இருந்தது கேழ்வரகு தான். அப்போ கேழ்வரகினுடைய விலை குறைவு, அரிசியினுடைய விலை அதிகம். அதனால ஏழை எளிய மக்கள் முதல் ராத்திரியே கேழ்வரகை கூழா காய்ச்சி பானையில எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில மோர்ல கரைச்சி குடிச்சிட்டு தான் வேலைகளுக்கு போவாங்க. இதுதான் நம்முடைய உணவு கலாச்சாரமாக இருந்தது. பிறகு ஒண்ணுமில்லாதவன் தான் கேப்பைய சாப்பிடுவான் அப்படிங்கக்கூடிய மனநிலையானது மக்கள் மத்தியில பரவிச்சு மக்கள் கேழ்வரகை ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. கேழ்வரகினுடைய இடத்தை அரிசியும் பிறகு கோதுமையும் பிடிக்க தொடங்கியது. அரிசியினுடைய விலை குறைந்து கேழ்வரகினுடைய விலை அதிகரிக்க ஆரம்பிக்க கேழ்வரகு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது. ஆனாலும் அரிசியை விட கேழ்வரகு தான் வசந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு புராண கதை இருக்கு. 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு ராமர் அயோத்திக்கு திரும்பினார். அயோத்தி மக்கள் எல்லாரும் அதை கோலாகலமாக கொண்டாடினாங்க. கொண்டாட்டங்களுக்கு பிறகு அனுமன் கிஷ்கிந்தைக்கு போக விரும்பினார். போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ராகியை கொண்டு போக நினைச்சார். உடனே அரிசிக்கு கோபம் வந்துருச்சு. அரிசியாகிய நான் உயர்ந்தவன், சிறந்தவன், கடவுளுக்கு படைக்கக்கூடிய தகுதி கொண்டவன். உயர்வான என்னை தேர்ந்தெடுக்காமல் ராகியை தேர்ந்தெடுப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அரிசி சண்டைக்கு வந்துச்சு. ராகிக்கு கோபம் வந்துருச்சு. மக்கள் அதிகமாக விரும்புவது எண்ணெய்த்தான், நீங்கள் எண்ணெயே கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு ராகியும் மல்லுக்கு நின்னுச்சு. அனுமன் பிரச்சனைய ராமர் கிட்ட கொண்டு போனார். ராமர் இந்த பிரச்சனைய இந்திரன் வந்து தீர்த்து வைக்கிறது தான் சரியாக இருக்கும், அது வரைக்கும் அரிசியும் ராகியும் காத்திருக்கட்டும்னு ரெண்டையும் ஒரு இடத்துல சிறை வச்சாரு. இந்திரன் மற்ற வேலைகள்ல இருந்ததுனால இந்த ராகி அரிசி பஞ்சாயத்துக்கு உடனே வர முடியல. சில மாதங்கள் கழிச்சு இந்திரன் அயோத்திக்கு வந்தாரு. அப்போ ராமர் அரிசியையும் ராகியையும் விடுதலை பண்ணாரு. அரிசியா ராகியா யார் உயர்ந்தது, நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு ராமர் இந்திரன் கிட்ட சொன்னாரு. இந்திரனுக்காக காத்திருந்த காலத்துல அரிசி புழுத்து போச்சு, வண்டரிச்சு பொலிவு இழந்து நின்னுச்சு. ஆனா ராகி தன்னோட பொலிவும் வளமும் மாறாம அப்படியே இருந்துச்சு. ஆக இந்திரன் சட்டுன்னு தன்னோட தீர்ப்பை சொன்னார். என்றைக்கும் அரிசியை விட ராகியே உயர்ந்தது. இது புராண கதையாக இருந்தாலும்
அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் 100% உண்மையானது. ராகி 10 வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாமல் பூச்சி அரிக்காமல் அப்படியே இருக்கும். என்னோட இருக்கிறது சென்னையைச் சேர்ந்த மிஸ்ஸஸ் ஸ்ருதி கிஷோர் அவர்கள். இவங்க எக்தரதா அப்படிங்கக்கூடிய ஒரு இயற்கை அங்காடியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ என்னம்மா செய்ய போறீங்க? ராகி மாவில் கட்லெட் பண்ண போகிறோம் சார். ஓகே, இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை? கேழ்வரகு மாவு 1 கப்பு, சூரியகாந்தி எண்ணெய், வெண்ணெய், துருவின பனீர், கொத்தமல்லி, புதினா, பொடியாக நறுக்குன வெங்காயம், பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, ரஸ்க்கு தூள், பொடியாக நறுக்குன பாதாம் பருப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, கோதுமை பிரெட்டு, 1 கப் பால், உப்பு தேவையான அளவு. கட்லெட் செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம் சார். எவ்வளவு வெண்ணெய் போட போறீங்க இப்போ? ஒரு 2 ஸ்பூன் சார். அளவு 2 ஸ்பூன். மாவு போட்டு கேழ்வரகு மாவை, இது நல்லா சலிச்சு எடுத்த மாவு இல்லையா? இது சலிக்க வேணும்னு அவசியம் இல்லை சார். இது சரி, அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணணும் டைரெக்டாக. இது வந்து இந்த மாதிரி கட்டி விழாமல் நம்ம அப்படி கட்டியெல்லாம் அப்படி தேய்ச்சி விட்டு கிளறிட்டே இருக்கணும். இப்போ வந்து பால் சேர்த்து இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு நிறுத்திக்கலாமா? நிறுத்திக்கலாம். இப்போ இந்த பேஸ் மாவில் என்ன சேர்க்க போறீங்க? கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். அதுக்கு லேசாக கொஞ்சமாக கையில் எண்ணெய் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். கையிலையும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வெங்காயம் நல்ல பொடுசாக நறுக்குன வெங்காயம், பருப்பு, ஓகே, துருவன பாதாம், மிளகுத்தூள், காரம் என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. பச்சை மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக பச்சை மிளகா, இது வந்து ஒரு 1.5 பச்சை மிளகான்னு வச்சுக்கலாம். இது வந்து துருவின பன்னீர். ஓகே, இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்லெட் வந்து கொஞ்சம் கரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் சேர்த்தா போதும். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஓகே, கொத்தமல்லி, புதினா, அது கொஞ்சம் ஃப்ளேவர். உப்பு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ. ஓகே, இதில் வந்து இந்த ப்ரெட்டை வந்து நம்ம தண்ணியில் நனைச்சி. ஓகே, இது வீட் பிரெட் இல்லையா? ஆமாம், பிழிஞ்சிடணும். ஓகே, தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு கலவையோட சேர்த்து. ஆமாம், இது எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை நல்லா பசஞ்சுக்கணும். மாவு ரெடி ஆயிருச்சு இல்லையா? ஆமாம். இப்போ இது பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணணும். நல்லா முங்கி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்வீங்க? முதல்ல இந்த பிரெட் க்ரம்ஸை கீழே தூவி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸை அப்படியே ஃபுல் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இது பெரட்டுறதுக்காக. ஓகே, வச்சுட்டு மாவு இது நல்லா ரஸ்கை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதில் போடுறீங்க. ஆமாம், சரி, கட்லெட்டை பொரிக்கலாம் சார். ஓகே, நம்மளுக்கு கேழ்வரகு கட்லெட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். கேழ்வரகு கட்லெட் டேஸ்ட் பார்க்குறேன். நல்ல வெந்திருக்கு. அதோட சேர்த்துருக்கக்கூடிய அந்த பன்னீர், அதுக்கப்புறம் வெங்காயம், பாதாம் எல்லாமே நல்ல பிளண்டாக இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. மொத்தத்தில் இந்த கேழ்வரகு கட்லெட் கச்சிதமாக இருக்குது. கேழ்வரகு பயிர் செய்ய செம்மண் ஏற்றது. நிலத்தை உழுது விட்ட பிறகு கேழ்வரகு மணிகளை தூவி விதைக்கிறாங்க. 3 நாட்கள்ல நாத்து முளைத்து நிற்கும். அந்த நாத்தை எடுத்து மீண்டும் நடவு செய்கிறாங்க. நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சாமல் 10 நாள் காய விடுறாங்க. பிறகு தண்ணீர் பாய்ச்சுறாங்க. 1 வாரம் கழித்து களை எடுத்து மீண்டும் 10 நாள் தண்ணீர் பாய்ச்சாம நிலத்தை காய விடுறாங்க.
பிறகு 2 வாரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சினாலே போதுமானது. 90 நாட்கள்ல இந்த கேழ்வரகானது அறுவடைக்கு தயாராகும். என்னோட இருக்கிறது ஈரோடு மாவட்டம் அரச்சலூரை சேர்ந்த சவுந்தரம் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்ன செய்ய போறீங்க? ராகி மாவில் காரப்புட்டு செய்ய போகிறோம். ராகி காரப்புட்டு இல்லையா? இதுக்கு என்னெல்லாம் தேவை? ராகி மாவு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய், உப்பு. ராகி காரப்புட்டு செஞ்சிடலாமா? செய்யலாங்க. இப்போ முதல்ல நம்ம உப்பு தண்ணி கரைக்க போறோம் இல்லையா? உப்பு போடலாமா? தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது மாவோட ஒன்று சேர்றதுக்காக இப்படி கரைச்சி போடுறீங்க இல்லையா? கொஞ்சம் உதிரியாக வர மாதிரி லேசாக தான் போடணும். லேசாக தான் தண்ணி பார்த்து சேர்த்துக்கணும் இல்லையா? நம்ம இப்போ இட்லி பானையில் ஒரு துணி வச்சு கீழே தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம எல்லாத்தையும் இந்த மாவை மாவை வைக்கணும். அப்படியே கூமாச்சியாக வைக்கணும். இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா அப்புறம் எடுத்து பார்க்கலாம். 10 நிமிஷம் வெந்தா போதும். ஓகே. கேழ்வரகு உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய தன்மை கொண்டது. கேழ்வரகு கூழால வாதம், பித்தம் தணியும், பலம் உண்டாகும். இது சித்த வைத்தியம் சொல்லக்கூடிய செய்தி. பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாது சத்துக்களும் வைட்டமின் பியும் இதுல இருக்குது. இரும்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய கேழ்வரகு இரத்த சோகையை தடுக்கும். இது எளிதில் ஜீரணமாகும். இதனால குழந்தைகள் பிறந்த 6வது மாதத்தில் இருந்தே கேழ்வரகை மாவாக்கி கஞ்சி போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு இது உதவும். இதுல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலையும் தடுக்கும். மாவு வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? வெந்துருச்சு இல்லையா? ஓகே. கையில் ஒட்டாமல் வந்தாலே போதும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு மாவு வெந்து ரெடியாக இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? தாளிக்கலாங்க. தாளிச்சு அதை சேர்க்க போறீங்க. கடுகு. கடுகு. இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு. கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு. கொஞ்சம் உளுத்தம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு பிறகு சின்ன வெங்காயம், போதுமா? போதும். இப்போ ராகி மாவையும் நம்ம சேர்ந்துட்டோம். அவ்வளோதான், தயாராகிடுச்சு. அவ்வளவுதான் இல்லையா? ராகி காரப்புட்டு நமக்கு ரெடி. ராகி நல்லா வெந்திருக்கு. அதோட இந்த வெங்காயம், பச்சை மிளகா, இந்த தாளிப்பு ஒரு அற்புதமான சுவையை கொடுக்குது. மொத்தத்தில் இந்த ராகி காரப்புட்டு ரகளையா இருக்கு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.